ஏழாம் வகுப்பு கணிதம் பருவம் 3 பாடம் 2 பயிற்சி 2.2ல 1ல இருந்து 11 கணக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது அந்த பயிற்சி ஃபுல்லாவே நம்ம ஒரே வீடியோலயே நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கணக்கு, பின்வரும் ஒவ்வொரு சதவீதத்தையும் தசம எண்ணாக மாற்றுக. சதவீதம் தருவாங்க, நம்ம அதை தசம எண்ணாட்டு மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் 21%. 21%. சதவீதத்தை தசம எண்ணாட்டு மாற்றுறதுக்கு 100ஆல வகுக்கணும். 100ஆல வகுக்கணும். அதே இது தசம எண் தந்து சதவீதம் மட்டும் மாற்ற சொன்னாங்கன்னா 100ஆல பெருக்கிக்கணும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு சதவீதம் தந்து தசம எண்ணை மாற்ற சொல்றதுனால 100ஆல வகுக்கிறோம். நம்மளுக்கு 100ஆல வகுக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம். என்ன பண்ணணும்? 2 தசமம் 100ஆல வகுக்கிறோம் அப்படின்னா இடது பக்கமா நம்ம 2 தசமம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஓகேவா? இப்போ இதுல 2 0 இருக்கனால நம்ம இடது பக்கமா தள்ளி 2 தசமம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். 1 2. அப்ப இந்த தசமம் எங்க வந்துடும்? இங்க வந்துடும். இதோடைய ஆன்சர் அப்ப என்னது? 0.21. ஓகே, 0.21. அடுத்த செகண்ட் ஒன் 93.1%. 93.1 100ஆல வகுக்கிறோம். வகுக்கும்போது நம்மளுக்கு 2 தசமம் இடது பக்கமா கொண்டு போகணும். இங்க இருக்க தசமம் அப்போ நம்மளுக்கு எங்க மாறிடும்? இங்க மாறிடும். 1 2. அப்ப இங்க மாறிடுச்சுன்னா அதனுடைய ஆன்சர் எப்படி வந்துடும்? 0.931. 0.931. அடுத்தது மூணாவது 151%. 151 100ஆல வகுக்கிறோம். இப்ப நம்மளுக்கு எங்க தசமம் இருக்குன்னு அர்த்தம்னா இங்க இருக்குன்னு அர்த்தம். இடது பக்கமா 2 தசமம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். 1 2. அப்ப எதுல வந்துடும் புள்ளி? இங்க வந்துடும். 1.51. இதுதான் இதனுடைய தசம எண்ணு. நாலாவது 65%. 65 100ஆல வகுக்கிறோம். இப்ப இங்க தசமம் இருக்கு. அப்ப நம்மளுக்கு 2 தசமம் தள்ளி புள்ளி வைக்கும் போது 1 2 தசமம் எங்க வந்துடும்? இங்க வந்துடும். 0.65. அடுத்த அஞ்சாவது 0.64%. 0.64 எதால வகுக்கணும்? 100ஆல வகுக்கணும். அப்போ நம்மளுக்கு இந்த தசமம் எங்க மாறி வந்துடும்னா இந்த பக்கமா 2 தசமம் தள்ளி இங்க நம்ம புள்ளி வைக்கிற மாதிரி வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த தசமம் இங்க வந்துருது 1. அடுத்தது இங்க 2வது நம்பருக்கு இங்க தசமத்துக்கு நம்பர் இல்லை. அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? 0 போட்டுட்டு தசமத்தை இங்க கொண்டு வந்தோம். இப்போ 1 2 2 நம்மளுக்கு 0 வந்துருது. 0.0064. ஓகேவா? இதுதான் தசம எண் இதனுடைய. அடுத்து 2வது கணக்கு பார்க்க போறோம். பின்வரும் ஒவ்வொரு தசம எண்ணையும் சதவீதமாக மாற்றுக. தசம எண் தந்துட்டு நம்மளுக்கு சதவீதமா மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. தசம எண் தந்து சதவீதமா மாற்றணும் அப்படின்னா 100% நம்ம பெருக்கிக்கணும். 100% நம்ம பெருக்கும் போது இந்த தசமம் எந்த பக்கமா கொண்டு போகணும்னா வலது பக்கமா கொண்டு போகணும். 100ஆல வகுக்கும் போது தசமம் இடது பக்கமா போகும், பெருக்கும் போது வலது பக்கமா போயிடும். ஓகேவா? அப்ப நம்மளுக்கு இதுல இருக்கக்கூடிய தசமம் இதுல 100னால 2 0. இப்ப 2 தசமம் நம்ம வலது பக்கமா கொண்டு போறோம். 1 2. அப்ப இந்த தசமம் இங்க வந்துருது. 28.2%. 28.2%. அடுத்த செகண்ட் 1.51. ஓகேவா? இந்த தசமத்தை நம்ம சதவீதம் மட்டும் மாற்ற போறோம். 1.51 100%ஆல பெருக்க போறோம். 2 தசமம் வலது பக்கமா கொண்டு போறப்போ 1 2 தசமம் இங்க வந்துருது. அப்ப எப்படி மாத்திரம் நம்ம முழு எண்ணாட்டு மாறிடுது. 151%. 151%. மூணாவது 1.09. 1.09 1.09 100%ஆல பெருக்கிக்க போறோம். இப்ப இந்த தசமம் 1 2 இங்க வந்துருது. இங்க வந்துச்சுன்னா 109%. 109%. அடுத்த நாலாவது 0.71. 0.71 100%ஆல பெருக்கிக்க போறோம். இங்க இருக்க தசமம் இங்க மாறிடுது. 1 2. ஓகே, அப்ப இங்க வந்துச்சுன்னா நம்மளுக்கு 71% மட்டும் மாறிடுது. அடுத்த அஞ்சாவது 0.858. 0.858 எதால பெருக்கணும்? 100% பெருக்கிறோம். இங்க இருக்க தசமம் இங்க வந்துடும் 1 2.
85.8%. 85.8%. அவ்வளோதான் ரெண்டாவது கணக்கு. அடுத்தது மூணாவது கணக்கு. ஒரு தேர்வில் ஒரு மாணவர் 75% மதிப்பெண்களை பெற்றார் எனில் அதை தசமமாக மாற்றி அமைக்க. ஓகேவா? ஒரு மாணவர் என்ன பெற்றிருக்காரு? 75% மதிப்பெண்களை பெற்றிருக்காரு. இப்ப சதவீதம் தந்துட்டு ஏதாவது மாற்ற சொல்லியிருக்கிறாங்க, தசம எண்ணாட்டை தான் மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? மாணவர் பெற்ற மதிப்பெண் 75%. இப்போ நம்ம தசம தட்டு மாற்ற போகிறோம். தசமமாக மாற்றுறதுக்கு 75 100ஆல் வகுக்கணும். வகுக்கும்போது தசமம் எந்த பக்கமாக போகும்? இடது பக்கமாக போகும். இப்போ 1 2 தசமம் இங்கே வந்துடுது, இங்கே வந்துடுது. இங்கே வரும்போது 0.75 மாற்றிடும். 0.75%. ஓகேவா? 0.75. அடுத்தது நாலாவது கணக்கு. ஒரு கிராமத்தில் 70.5% மக்கள் கல்வி அறிவை பெற்றிருந்தனர் எனில் அதை தசம எண்ணாக மாற்றுக. இதுவும் அதே சேம் தான். தேர்ட் சம மாதிரி இல்லை சதவீதம் தந்திருக்காங்க. சதவீதம் தந்து எதை மாற்ற சொல்லியிருக்கிறாங்க? தசம எண்ணாட்டு மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. கல்வி அறிவு பெற்றிருந்த மாணவர்கள் 70.5%. ஓகேவா? இப்போ இந்த சதவீதத்தை நம்ம தசம எண்ணாட்டு மாற்றணும். சதவீதத்தை தசம எண்ணாட்டு மாற்றதுக்கு 100ஆல் வகுக்க போகிறோம். இப்போ இங்கே இருக்க தசமம் நம்மளுக்கு எங்கே மாறிடும்? இடது பக்கமாக 2 தசமம் தள்ளி புள்ளி வைக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்துடும். சரியா? 1 2. அப்போ தசமம் எங்கே வந்துடும்? இங்கே வந்துடும். 0.705. 0.705. அடுத்து அஞ்சாவது கணக்கு. ஒரு மட்டைப்பந்து ஆட்டக்காரர் 86% ஓட்டங்களை சேகரித்ததால் அதை தசமமாக எழுதுக. ஓகேவா? இதுலயும் சதவீதத்தை தசமமாட்டு மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. 86% தசம எண்ணாட்டு மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. அஞ்சாவது, மட்டைப்பந்து வீரர் சேகரித்த ஓட்டங்கள் 86%. இப்போ சதவீதத்தை நம்ம தசமத்தாட்டு மாற்ற போகிறோம். இப்போ 86 100ஆல் வகுக்கணும். இப்போ இங்கே தசமம் இருக்குது. நம்மளுக்கு எந்த பக்கமாக கொண்டு போகணும்? வகுக்கும் போது இடது பக்கமாக 1 2 தசமம் இங்கே வந்துடுது. அப்போ 0.86. 0.86. அடுத்த ஆறாவது கணக்கு. ஒரு பள்ளியின் கொடிக்கம்பத்தின் உயரம் 6.75 மீட்டரில் அதை சதவீதமாக மாற்றுக. இப்போ இதில் நம்மளுக்கு தசம எண் தந்துட்டு சதவீதம் மட்டும் மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. தசம எண் தந்து சதவீதமாக மாற்றதுன்னா 100ஆல் பெருக்க போகிறோம். ஓகேவா? கொடிக்கம்பத்தின் உயரம் 6.75 மீட்டர். இப்போ இதை நம்மளுக்கு எப்படி மாற்ற சொல்லியிருக்காங்கன்னா சதவீதம் மட்டும் மாற்ற சொல்லியிருக்காங்க. 6.75 சதவீதமாக மாற்றுறதுக்கு 100% நம்ம பெருக்க போகிறோம். இப்போ பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வலது பக்கமாக தசமம் போயிடுது, இங்கே வந்துடுது. அப்போ 675%. 675%. அடுத்தது ஏழாவது கணக்கு. 2 ரசாயன பொருட்களின் எடைகள் 20.34 கிராம் மற்றும் 18.78 கிராம் எனில் அவைகளின் எடையின் வித்தியாசத்தை சதவீதத்தில் கூறுக. ஓகேவா? 2 ரசாயன பொருட்களோட எடைகளை 20.34 18.78 கிராமும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த எடையோட வித்தியாசம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் கழிச்சு வரக்கூடிய ஆன்சரை நம்மளுக்கு சதவீதத்தில் மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. முதல் ரசாயனத்தின் எடை 20.34 கிராம். இரண்டாம் ரசாயனத்தின் எடை 18.78 கிராம். இப்போ ரெண்டோட வித்தியாசம், எடைகளின் வித்தியாசம்
20.34 18.78 கழிக்கணும். 20.34 மைனஸ் 18.78 கழிக்கலாமா? 14 8 போகுமா? போகாது. அப்போ கடன் வாங்குறோம். இங்கே வந்து 2 மாறிடுது, இங்கே 14. 14 இப்போ நம்ம 8 கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 6 கிடைக்குது. இனி இங்கே 2 இருக்குது, இங்கே 7 இருக்குது. கழிக்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம்? இங்கேருந்து கடன் வாங்குறோம். இங்கே 0வா இருக்குது. அப்போ இதுலேருந்து நம்ம கடன் வாங்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம்? இங்கேருந்து கடன் வாங்குறோம். இங்கே 1 மாறிடுது, இங்கே 9 மாறிடுது, இங்கே 12 மாறிடுது. 12லேருந்து 7 கழிச்சிட்டோம் அப்படின்னா 5. 9லேருந்து 8 கழிச்சிட்டோம் அப்படின்னா 1. சரி, இப்போ இதனுடைய வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னா 1.56 கிராம். இப்போ நம்மளுக்கு இந்த வித்தியாசத்தை சதவீதத்தில் மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. வித்தியாசத்தை சதவீதமாக மாற்றணும்னா இது என்னது? தசம எண். இந்த தசமத்தை சதவீதமாட்டு மாற்ற சொல்லியிருக்காங்க. தசமத்தை சதவீதமாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? 100ஆல் பெருக்கிக்கணும். 1.56 பெருக்கல் 100%. அப்போ வலது பக்கமாக தசமம் போகும்போது 1 2 156%. ஓகே, இந்த தசமம் இங்கே வந்துடுது, அது முழு எண்ணாட்டு மாறிடுது, 156%. அடுத்தது 8வது கணக்கு. கீழே கொடுக்கப்பட்ட படத்தில் நிழலிடப்பட்ட பகுதியின் சதவீதத்தை காண்க. சரி, தந்திருக்கக்கூடிய இந்த படத்தில் நம்மளுக்கு இந்த நிழலிடப்பட்ட பகுதியோட சதவீதம் தான் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ பாருங்க, இதில் மொத்தம் நம்மளுக்கு எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு பாருங்க. மொத்தம் 1 2 3 4. ஓகேவா? மொத்தம் 4 முக்கோணங்கள் இருக்கு. அப்போ நம்மளுக்கு மொத்த பகுதிகள் இத்தனை? 4. நிழலிடப்பட்ட பகுதி எத்தனை? 1 தான். ஓகேவா? சென்றது மட்டும் தான் நம்மளுக்கு கலரிங் பண்ணியிருக்கு 1. அப்போ நம்ம தான் பின்னத்தில் எழுத போகிறோம். நிழலிடப்பட்ட பகுதியின் பின்னம் மொத்தம் 4 முக்கோணத்தில் எத்தனை நம்மளுக்கு ஷேட் பண்ணியிருக்கு? 1ல் தான். அப்போ 4ல் 1. ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சதவீதத்தை மாற்ற போகிறோம். 1/4 சதவீதத்தை மாற்ற போகிறோம். 1/4 சதவீதமாக மாற்றணும்னா நம்மளுக்கு தசமத்தை சதவீதம் மாற்றினாலும் 100ஆல் பெருக்கிக்கணும். பின்னத்தை சதவீதம் மாற்றினாலும் 100ஆல் பெருக்கிக்கணும். சதவீதனால எதால் பெருக்கிக்கணும்? 100ஆல் பெருக்கிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ பெருக்கல் 100%. 1 நாள் 4 25 4 100. இப்போ நம்மளுக்கு 25% தான் நம்மளுக்கு இது நிழலிடப்பட்ட பகுதியோட சதவீதம். ஓகேவா? தேர்ஃபோர் நிழலிடப்பட்ட பகுதியின் சதவீதம் = 25%. அடுத்தது கொள்கரி வகை வினாக்கள். அதில் 9வது 142.5% தசமமாக மாற்றினால். ஓகே, நமக்கு தந்திருக்கு சதவீதத்தை தசமமாட்டு மாற்ற சொல்லியிருக்காங்க. சதவீதத்தை தசமமாட்டு மாற்றணும் அப்படின்னா 100ஆல் வகுக்கணும். சதவீதத்தை தசமாட்டு மாற்றணும்னா என்ன பண்ணணும்? 100ஆல் வகுக்கணும். ஓகேவா? இப்போ 142.5/100 142.5/100. எத்தனை தசமம் தள்ளி இடது பக்கம் புள்ளி வைக்கணும்? 2 தசமம். 1 2. அப்போ இந்த தசமம் இங்கே மாறிடுது. இப்போ 1.425 1.425. இது வந்து நம்மளுக்கு எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். முதல் ஆப்ஷனில் இருக்குது 1.425. அடுத்த 10வது 0.005 சதவீதமாக மாற்றினால். ஓகேவா? இதை வந்து என்ன மாற்ற சொல்லியிருக்காங்க? சதவீதமாட்டு மாற்றணும். தசம என்ன சதவீதமாட்டு மாற்றணும்னா 100ஆல் என்ன பண்ணிக்கணும்? பெருக்கிக்கணும். ஓகேவா? 100ஆல் பெருக்கிக்கணும். 0.005 பெருக்கல் 100%. சதவீதத்தை நம்மளுக்கு என்ன பண்ணணும்? தசம என்ன சதவீதம் மாற்ற 100ஆல் பெருக்குகிறோம். பெருக்கும்போது வலது பக்கமாக 2 தசம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ இந்த தசமம் இங்கே வந்துடுது. ஆன்சர் அப்போ 0.5%. ஓகேவா? இந்த தசமம் இங்கே வந்துருச்சு அப்படின்னா 0.5%. இது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். 3rd ஆப்ஷனில் இருக்குது 0.5%. 11வது 4.7% வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? 4.7% வடிவம். 4.7
என்ன பண்ணணும், சதவீதம் மட்டும் மாற்றணும் அப்படின்னா 100ஆல் என்ன பண்ணுறோம், பெருக்கிக்கிறோம். 100ஆல் பெருக்கணும், வலது பக்கமாக 2 தசமத்தில் புள்ளி வைக்கிறோம் 1. இன்னொரு தசமத்தை நம்பரில் அப்போ என்ன பண்ணணும், ஜீரோவை போட்டுக்கணும். அப்போ இந்த தசமம் எங்கே வந்துடுது, இங்கே வந்துடுது. இந்த தசமம் நம்மளுக்கு போயிடுச்சுன்னா 470%. 470%. இது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4, 470%. அவ்வளோதான், இந்த பயிற்சி முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.